உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் முதலமைச்சர் விஜய் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தது கவனம் பெற்றிருக்கிறது குறித்து விரிவாக பார்க்கலாம். கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் பசுமையான மலைகள் காடுகளுக்கு மத்தியில் சௌபர்ணிகா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. பிரசித்தி பெற்ற சக்தி ஆலயங்களில் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து தாய் மூகாம்பிகை பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய 3 தெய்வங்களின் அம்சமாக கருதப்படும் மூகாம்பிகை கேட்கும் வரம் தருபவராக பக்தர்களால் வழிபாடு செய்யப்படுகிறார். சிவசக்தி ரூபத்தில் காட்சி தரும் மூகாம்பிகையை தரிசனம் செய்ய தமிழகத்தில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் செல்கின்றனர். தமிழக அரசியல்வாதிகளும் சினிமா பிரபலங்களும் செல்லும் கோவிலாக மூகாம்பிகை கோவில் இருக்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் 1984 கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். தேர்தல் வெற்றிக்கு மத்தியில் தீவிர உடல்நலக்குறைவில் இருந்து மீண்ட எம்ஜிஆர் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யும் அன்னையாக பார்க்கப்படும் மூகாம்பிகைக்கு 1 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்டு வெள்ளி உறை கொண்ட வாளை வழங்கினார். 2004 தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் சென்றிருந்தார். கோவிலில் சண்டி யாகம் செய்த ஜெயலலிதா மூகாம்பிகை அம்மனை தரிசித்ததோடு எம்ஜிஆர் வழங்கிய வாளையும் தரிசனம் செய்தார். கடந்த ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலினும் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவும் அடிக்கடி கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார். கடந்த ஆண்டு கோவிலுக்கு வைர கிரீடங்கள், வைர நெக்லஸ், தங்க வாளையும் காணிக்கையாக வழங்கியிருந்தார். பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்வது வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. முக்கியமான அரசியல் தடைகள், சட்ட போராட்டங்களில் வெற்றி கிட்ட அரசியல் தலைவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்கிறார்கள் என்பது ஆன்மீக பெரியவர்களின் பார்வையாக இருக்கிறது. சக்தி வாய்ந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு அரசியல் தலைவர்கள் அடிக்கடி செல்வதற்கு ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் அரசியல் ரீதியான காரணங்கள் சொல்லப்படுவதும் வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. இப்போது கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டவர். அங்கு சண்டி யாகம், நவச்சண்டி யாகத்தையும் நடத்தியிருக்கிறார். 2019 பல்வேறு அரசியல் சவால்கள், கைது நடவடிக்கையை டி.கே. சிவகுமார் எதிர்கொண்ட போது கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் அவரது குடும்பத்தார் டி.கே. சிவகுமார் புகைப்படத்தை வைத்து சண்டி யாகம் செய்தது பெரும் கவனம் பெற்றது. தமிழக அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் தமிழக முதலமைச்சர் விஜய் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்திருக்கிறார். விஜய் வருகையை ஒட்டி கர்நாடக போலீசார் கோவிலில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருந்தனர். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு விமானத்தில் சென்ற விஜய் அங்கிருந்து காரில் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றார். கோவிலில் முதலமைச்சர் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பிறகு கோவிலுக்குள் சென்ற முதலமைச்சர் விஜய் மனமுருகி மூகாம்பிகை அம்மனை தரிசனம் செய்தார். கோவிலுக்கு 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளையும் காணிக்கையாக செலுத்தினார். விஜயின் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.